ஹாய், வெல்கம் டு இரவி பொட்டிக். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு சாரீ டிஸ்பேச் பண்ண போகிறோம். ஸோ அது கூட உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் வந்துட்டு கன்வே பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு சாரீ வந்துட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ நாங்களுமே வந்துட்டு ஆன்லைனில் சாரீ சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் நிறைய பேர்த்தோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு வீடியோவில் ஃபோட்டோஸ்லையோ இல்லை வீடியோலேயே பார்க்குறது வந்துட்டு வேறு கலராக இருக்குது, டைரெக்டாக வரப்போ வந்துட்டு வேறு கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய வந்துட்டு அந்த ஒரு குறை சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நான் நிறைய பார்க்குறேன், வீடியோஸில் பார்க்குறேன். பட் எனக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து யாரும் எனக்கு சொன்னதில்லை. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, வேறு யாரும் சொன்னதில்லை. ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட மோஸ்ட்லி வந்துட்டு சாரீ வாங்குறதுக்கு முன்னாடி நான் ரியல் பிக்சர், அதாவது கையில் இருந்தும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவேன். இன்னொன்று என்னென்னா, நான் சொல்லிடுவேன் தெளிவாக, உங்களுக்கு வந்துட்டு பிக்சரில் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் யாரும் என்கிட்ட இது வரைக்கும் அப்படி எதுவும் வந்துட்டு ப்ராப்ளம் வந்து சொன்னது கிடையாது. பட் ஆனால் நான் நிறைய இந்த ரீசன்ட் டேஸில் வந்துட்டு வீடியோஸில் வந்து பார்த்துட்ருக்கேன், நிறைய பேர் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ நம்ம வந்து ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா, ஃபோட்டோவில் நம்மளோட கேமரா என்ன குவாலிட்டியில் இருக்குது, இங்கே வந்துட்டு லைட்டு குவாலிட்டி வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு கலர் வந்து தெரியும். ஆனால் நேரில் பார்க்குறப்ப அதோட ஒரிஜினல் கலர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா. இதுவே வந்து சில கேமராவில் எடுக்கிறப்ப, இப்போது கேமராவை, அதாவது நம்ம நல்ல ஹை குவாலிட்டி கேமரா இருக்கும் இல்லைங்களா, கேமராவில் எடுக்கிறப்ப நல்ல ஒரு லைட் வெளிச்சத்தில் எடுத்தால் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியும். ஸோ அப்படியே அடித்த மாதிரி தெரியும் அந்த கலரு. பட் ஆனால் ஒரிஜினலாக பார்க்குறப்ப கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். இதுவே ஃபோன் கேமராவில் எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கேமராவில் பார்க்குறப்ப கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் தெரியும். ஆனால் ரியலில் நீங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்கும் அந்த சாரியோட கலரு. ஸோ நாங்களுமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எல்லா டைமும் போய் நேரில் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு இருக்க மாட்டோம். ஒன்ஸ் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஃபோன் மூலியமாக தான் போட்டுப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த சாரீ வந்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெகுலராக வாங்குறதுனால எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அது தெரியறதில்ல. இது வந்து இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க, வேறு கலரை அனுப்பிச்சிட்டாங்க, இல்லை தப்பாக வந்துட்டு காட்டிட்டாங்க, அந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அப்படி கிடையாதுங்க. நான் வந்து பொதுவாக சொல்கிறேன். சிலர் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியில் கேமராவில் வந்துட்டு எடுப்பாங்க, நல்ல ஒரு லைட்டு வெளிச்சத்தில் ஹை குவாலிட்டி கேமரா வச்சு எடுப்பாங்க. ஸோ அவங்களோட பிக்சர்ஸோ இல்லை வீடியோஸோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக தெரியும். பட் ஆனால் அவ்வளோ பிரைட்டாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இப்போ நான் வந்து மற்றவங்கள விடுங்க, இப்போ நான் வந்து எப்படி வந்து பிக்சர் அனுப்புவேன் அப்படின்னா, எனக்கு இங்கே டைம் கிடையாது, இது நம்மளோட கடை இது. பட் நான் இந்த சாரீஸ் எல்லாமே வந்துட்டு நான் வீட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா கடை வந்து ரொம்ப சின்னது தான். ஸோ அதனால் நான் வீட்டில் தான் வந்துட்டு சாரீஸ் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்துட்டு டைரெக்டாக எப்படி சொல்கிறது, எனக்கு வீடியோவில் அப்படியே சாரீ மேலே போட்டு காட்டியோ இல்லை வேர் பண்ணி காட்டியோ எனக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு டைமே கிடையாது சுத்தமாக. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி இப்போ வரைக்கும் எடுத்ததே கிடையாது. எடுத்துக்கேன், அந்த தீபாவளி சமயத்தில் எடுத்தேன். பட் ஆனால் அது எனக்கு வந்து டைம் செட் ஆகலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அதை எடுக்கிறதே விட்டுட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, சில சாரீஸாக எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஃபோனில் வந்துட்டு நான் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அதோட கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் தெரியும். ஆனால் வந்துட்டு சில சாரீஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கு எனக்கு டைம் இருந்திருக்காது. அதை என்ன பண்ணுவேன்னா, எங்களுக்கு வந்து சப்ளையர் அனுப்புகிறாங்க இல்லைங்களா, பிக்சர் அனுப்புவாங்க, நாங்களும் அதில் பார்த்து தான் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிக்சர்ஸை அப்படியே உங்களுக்கு நான் வந்துட்டு ஃபார்வேர்ட் பண்ணிடுவேன். எனக்கு அது கொஞ்சம் டைம் வந்து சீக்கிரம் சேவ் ஆகும் அதனால். ஆனால் அதில் இருக்கிற கலர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு நேரில் பார்க்குறப்போ ஒரு ஷேடு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க எடுக்கிறது நல்ல ஒரு குட் குவாலிட்டி கேமராவில் நல்ல ஒரு லைட் வெளிச்சத்தில் தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ நான் எடுக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற லைட்டில், நான் ஃபோன் கேமராவில் எடுப்பேன். ஸோ அந்த ரெண்டுக்கும் தான் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்படி வந்து நாங்கள் வந்து அது தெரிஞ்சுக்கிறதுங்க, நான் இதுதான் ஒரிஜினல் கலரு, இல்லை இது லைட்டாக இருக்குது டார்க்காக இருக்குது, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்க்குற பிக்சரோ இல்லை வீடியோவோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ரொம்ப பிரைட்டாக தெரியுது, அப்படியே அடித்த மாதிரி டார்க்கான கலர் தெரியுது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதோட கலர் வந்து ஒரு ஷேடு வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் பார்க்குற கலர் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இல்லை இது நம்ம நேரில் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், சில சாரீஸ் எல்லாம் நான்
என்னுடைய ஃபோன் கேமராவில் எடுத்து போட்டிருந்தேன் அப்படின்னா அது கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். நான் வந்து ஃபோனில் தாங்க எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் கலர் லைட்டாக தான் தெரியுது, பட் ஆனால் ரியலாக பார்க்குறப்ப இன்னும் டார்க்காக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இப்படி தான் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வேறு வழியே கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கடையில் போய் சாரீ எடுக்கிறீங்க, கடையில் எவ்வளோ லைட்ஸ் போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ அதுலேயே நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் பார்க்குற பார்த்தா அதுவே கலர் வந்து கொஞ்சம் ஷேடு, கலர் வித்தியாசம் இருக்காது, ஷேடு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா அவங்களோட லைட் அந்த மாதிரி ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் வரப்போ நேச்சுரலான லைட் வெளிச்சத்தில் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வித்தியாசத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ நான் லைவாக காட்டுறேன். இந்த சாரீஸ் எல்லாமே நான் இப்போ வந்துட்டு பேக் பண்ணணும், டிஸ்பேச் பண்ணணும். ஸோ அவங்க வந்து 6 சாரீ வந்துட்டு நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பல்க் ஆர்டர். இது வரைக்கும் 1, 2 அவ்வளோதான் வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு ஆர்டர் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு ஒட்டுக்காக வந்து 6 சாரீ போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 9 சாரீ கேட்டிருந்தாங்க, நம்மகிட்ட மீதி 3 சாரீ ஸ்டாக் இல்லை, அதனால இப்போ அந்த 6 சாரீ மட்டும்தான் இருந்தது. அதனால் அவங்க சரி இது ஓகே அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து இப்போ கன்னியாகுமரி போகுது. இப்போ வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம கடையில் வந்துட்டு லைட்டு வந்து ரொம்ப நார்மலான 2 டியூப் லைட் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து நல்ல ஈவினிங் ஆகிடுச்சு. மணி எத்தனைன்னா மணி 4:30 ஆகிடுச்சு. ஆனால் மழை வர மாதிரியான ஒரு இது இருக்கா, மோடம் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வெளிச்சம் ரொம்பலாம் அந்த வெயிலோட வெளிச்சம்லாம் இருக்காது. ஸோ இந்த குவாலிட்டியில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிக்சராக இருக்கட்டும் இல்லை ஒரு வீடியோவில் காட்டுறாங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக இருந்துச்சுன்னா தான் அந்த சாரீ நல்ல குவாலிட்டியான சாரீ. கொஞ்சம் வந்துட்டு லைட்டு டிம்மாக தெரியுது அப்படின்னா அந்த சாரீ என்ன லைட்டுக்கு எப்படி சொல்கிறது, அந்த பிக்சரே நல்லா இல்லை, அது நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிடுறீங்க. அதுதான் உங்களோட மிஸ்டேக்கு. உங்கள் சைடில் நீங்கள் செய்கிற மிஸ்டேக் இதுதான். ரொம்ப பிரைட்டாக தெரியறதுனால மட்டும் அது நல்ல குவாலிட்டி சாரீ கிடையாது, கொஞ்சம் லைட்டு டிம்மாக தெரியறதுனால அது கம்மியான குவாலிட்டி சாரீஸும் கிடையாது. அது எல்லாமே அந்த கேமராவுக்கும் லைட் குவாலிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் மட்டும்தான். சரிங்களா? இப்போ வந்து நான் சாரீ காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரே சாரீ தான், குபேரப்பட்டு சாரீ. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற குபேரப்பட்டு சாரீ, பார்டர் இல்லாத சாரீ. இது எல்லாமே ஒரே சாரீ தான், கலர் மட்டும்தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் க்ரீன் கலர், இலை இருக்கு இல்லைங்களா, இலை பச்சைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீன் கலரு, பாச கலர் இல்லை, நல்ல ஒரு க்ரீன் கலரு. பட் ஆனால் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நான் வீடியோ பார்க்குறப்ப எடிட் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரியும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் பக்கத்துலேயே உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் ஒரிஜினலாக பார்க்குறப்ப இது நல்ல ஒரு க்ரீன் கலர். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இன்னொன்று பாருங்கள். இது வந்து ஒரு லைட் ஷேடு, ஒரு நிமிஷம், அதே சாரீ தான் பாருங்கள். இது வந்துட்டு லைட் ஷேடு. இது எப்படின்னா ஒரு டார்க் சாண்டல் கலர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாண்டலா அப்படி தான் இருக்குது, எனக்கு அப்படி தான் தோணுது. இது ஒரு டார்க் சாண்டல் கலர், உள்ளே வந்துட்டு காப்பரில் வந்து ஜரியில் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது. இதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நல்ல ஒரு டார்க் கலர் தான், சாண்டல் லைட் கிடையவே கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் சொல்ல தெரியாது, நான் செல்ஃபாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் தெரியாது, பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கிட்ட காட்டியிருக்கேன். இதோட சாரீ வந்துட்டு நான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். இப்படி தூரமாக போகிறப்போ ஒரு மாதிரி கலர் தெரியும், பக்கத்தில் கொண்டு வரப்போ ஒரு மாதிரி கலர் தெரியும். நீங்கள் வீடியோ கால் பார்த்தீங்கனாலுமே இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிய தான் செய்யும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் சைடில் வந்துட்டு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. நான் அதுக்காக நீங்கள் தப்பு பண்ணுறீங்க நான் சொல்ல வரலங்க. ஆன்லைன் சேல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல குவாலிட்டி சாரீஸு இல்லை கரெக்டான சாரீஸ் தான் பண்ணுவாங்க. இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிறீங்க. இப்போ இது பாருங்கள், இது வந்து பேரட் க்ரீனு, லைட் பேரட் க்ரீனு. ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது, சூப்பராக இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர், லைட் பேரட் க்ரீனில் இருக்குது. இதோட பல்லு போர்ஷன் பாருங்கள், பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸும் பல்லு ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுவும் கூட லைட் பிங்க், இந்த பேபி பிங்க் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி. பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் என்ன மாதிரி கலர் தெரியுதுன்னு தெரியல, பார்க்கல, நான் எடிட் பண்ணுறப்ப பார்க்குறேன் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது தாங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த வித்தியாசம் தெரியறதுக்கு ரீசன் இது தான். இது வந்து மெகந்தி க்ரீன்லேயே டார்க் மெகந்தி க்ரீனு பிங்க் கலரில் முந்தி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நல்ல ஒரு கோல்டு கலர், இந்த மஞ்சள் கலர் இல்லாமல் நல்ல கோல்டு கலரில் இருக்குது. இதுக்கு வந்துட்டு ப்ளூ கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து இது டார்க் கோல்டு கலர் கிடையாது, சரி என்ன சொல்ல,
சாண்டல் கிடையாது, இது ஒரு மாதிரியான பேஸ்டல் கலர். இது எக்ஸாக்டாக எனக்கு என்ன கலர்னு சத்தியமாக சொல்ல தெரியல. இது ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி, அது ஒரு மாதிரி பேஸ்டல் கலரில் இருக்குது. பட் இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இதோட பல்லு போர்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி ராமர் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த 6 சாரீஸ் தான் நான் வந்துட்டு இப்போ டிஸ்பேச் பண்ண போகிறேன். சரி, ஓகே. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். ஆன்லைனில் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நம்மளோட சாரீஸ் எல்லாமே நான் பிக்சர் சென்ட் பண்ணுறது மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, எனக்கு சப்ளையர் என்ன அனுப்புகிறாங்களோ அந்த பிக்சரை தான் நான் வந்துட்டு உங்களுக்கு அனுப்புவேன். ஏன்னா என்னுடைய கேமராவில் எடுக்கிறப்ப அது கலர் ரொம்ப ஃபேடாக தான் தெரியுது. நான் என்ன தான் லைட்டில் வச்சு எடுத்தாலும் அது அப்படி தான் தெரியுது. அதனால் வந்துட்டு எனக்கே அது வந்து சாட்டிஸ்ஃபை இருக்காது. ஸோ அதனால் நான் அனுப்புறது பிக்சர் எல்லாமே சப்ளையர் கிட்ட இருந்து வர பிக்சர் தான். நாங்களும் அந்த பிக்சர் பார்த்து தான் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, கண்டிப்பாக இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு வேளை நீங்கள் சாரீ வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா சாரீஸும் நம்ம வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுவோம், யூடியூப்லேயும் வந்துட்டு ஷார்ட்ஸ்லேயும் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சாரீஸ் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ஒருவேளை எங்கிட்ட ஸ்டாக் இல்லை, இப்போ நீங்கள் கேட்குற சாரீ வந்துட்டு எங்கிட்ட ஸ்டாக் இல்லைன்னா கூட நான் வந்து சப்ளையர் கிட்ட கேட்டு அது ஸ்டாக் இருக்குதுன்னா அது உங்களுக்கு டைரெக்டாகவும் நான் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அப்படி உங்களுக்கு வந்துட்டு எந்த சாரீ பிடிச்சிருந்துச்சுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி நீங்கள் வந்துட்டு ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சாரீ வேணும்னாலும் ஓகேங்க. அதே மாதிரி சாரீஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் சாரீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் கூட எனக்கு தெரிஞ்சல ஒரு 3 டேஸ்க்குள்ளார வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர் போட பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய சோல்ட் அவுட் ஆயிரும். அப்புறம் வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் சங்கடமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி சொன்ன விஷயம் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது தெரியாமல் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் ஒன்று ஆர்டர் பண்ணினேன் வந்தது ஒன்று வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. நான் மற்றவங்கள கூட நான் சொல்லலை, நம்மக்கிட்ட வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்களை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உடனே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.